1000 ரூபாய் வந்து ரேஷனுக்கு 4000 ரூபாய் மாசம் தான் வருது ரேஷன் கார்டு. அந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் செஞ்சிச்சு? அதுக்காக நான் சொல்ல வருது, பார்த்து ஓட்டு போடுங்க. இதுக்கப்புறமா அது நம்ம யாரையும் மென்ஷன் பண்ணாத, பர்டிகுலர் பேர் எல்லாம் மென்ஷன் பண்ணல. நம்ம மாசம் 4000 உங்க வீடு தேடி வருது, நன்றி விசுவாசத்தோடு நடந்துங்க, அவ்வளவுதான். அதே போல நம்மளுக்கு வந்து வார்டு கவுன்சிலர் சரி, தண்ணி வசதியும் சரி, ரோடு வசதியும் சரி, கரண்ட், இந்த லைட்டிங் எல்லாமே, கிளீனிங் எல்லாமே நல்லா பண்ணாருப்பல. மாரியம்மா கோயிலுக்கும் காங்கிரஸ் ரோட் போட்டிக்கிறாரு. இதுதான் கோயிலுக்கு இந்த திருவிழாவோட முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் கட்டுறதுக்கும் அவர் மூலியமா நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். 1 லட்சம் 2 லட்சம் 45 லட்சம் ரூபாய்க்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம நந்தாவர். அந்த மாதிரி பண்ற ஆளுங்களை, உழைக்கிறவங்கள தேர்ந்தெடுங்க. இப்போ ஒழிச்சு அவங்க சாலியமாவும் எடுத்துக்கிறோம், எம்எல்ஏவும் எடுத்தாச்சு. இப்போ எம்பிக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்க மூலியமா வந்துக்கிறாங்க, நல்லவங்க வந்துக்கிறாங்க. அவங்க மூலியமா அவங்க நம்பி நீங்க ஓட்டு போட்டாக்கா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ரைட் ரைட் குட். காங்கிரஸ் போறது. ஸ்ரீநிதிம் நிதிமபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த. இது வந்து எம்பி எலெக்ஷன் இருக்குது கேஜிஎஃப்ல. நம்ம காங்கிரஸ் சார்பா வந்து கேவி கௌதம் என்று நிக்க வச்சிருக்காங்க. காங்கிரஸ் கேண்டிடேட்டு 26ஆம் தேதி எலெக்ஷன் இருக்குது. இப்போ வந்து என்னன்னாக்கா, நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 2000 ரூபாய் உங்களுக்கு வந்துருக்குதுங்களா லேடிஸுங்களுக்கு? இல்ல கரெக்டா சொல்லுங்க. 2000 ரூபாய் கரண்ட் பில் ஃப்ரீ இருக்குதுங்களா? ரேஷனுக்கு காசு வந்து இருக்குதுங்களா? பஸ்ஸும் ஃப்ரீ இருக்குது. அதனால வந்து இந்த நம்ம இந்த 26ஆம் தேதி நம்ம வந்து இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு நம்ம காங்கிரஸ் கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடலன்னா என்ன ஆகுதுனாக்கா, வேற யார்கிட்ட மாற்றி போட்டாக்கா இந்த ஸ்கீம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் ஆகிருக்கு. அதனால வந்து நம்ம வந்து சீரியல் நம்பர் 1 கை சிம்பலுக்கு 26ஆம் தேதி ஓட்டு போடணும். அதனால வந்து எம்எல்ஏ சார்பாகவும் கவுன்சிலர் சார்பாக நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்க வந்துக்கிறோம். இதனால வந்து என்னன்னாக்கா, உங்களுக்கு இந்த ஸ்கீமெல்லாம் ரீச் ஆகுறதுனால வந்து எல்லாருக்கும் நன்மை தான் இருக்குது. வேற நம்ம மாற்றி போட்டால் அந்த ஸ்கீம் வந்து கிடைக்காது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம என்ட்ரிஸ் பின்னாடி வந்து இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப் வேறு எம்எல்ஏ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம கேஜிஎஃப் வந்து இல்லைன்னா கூட ஒரு 20,000 25,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எல்லாருக்குமே ஒரு திட்டம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து எவ்வளோ வாலிபர்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோ வாலிபர் டெய்லி ட்ராவல் போகிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் கூட வந்து வேலை இங்கே இதாகிறதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கவுன்சிலர் பேசுவாங்க. கார்டெல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஏரியா உள்ள வந்தாங்க கேன்வஸ்க்கு. அப்போ எல்லாருக்கும் சிலருக்கு நம்பிக்கை இல்லாம கூட இருந்திருக்கலாம், இது வருமா வராதான்னுட்டு. இவ்வளோ வயசு பெரியவங்க கூட இருக்கிறாங்க. இத்தனை வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் சீட்ல இருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் டானிட்டு நம்ம 2000 ரூபாய் அக்கௌண்ட்க்கு இப்போ விழுதுங்க. இது வரைக்கும் உங்க வயசுக்கு நீங்க கவர்மெண்ட் காசுன்ட்டு வாங்கியிருக்கீங்களா யாராச்சும்? உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட விடோ பென்ஷனோ இல்ல ஓல்டேஜ் பென்ஷன் கூட அத்தை நம்மளுக்கு சாங்ஷன் பண்ணது கூட நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் தாங்க. வேற கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்கல. இந்த 10 வருஷத்துல கவர்மெண்ட் காசுன்னு நம்ம 1 ரூபாய் யாராச்சும் பார்த்துருக்கோங்களா? யாருமே இல்லை. அது அப்போ நம்ம காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்கீமை கொடுத்துருது. கரண்ட் பில் நம்மளுக்கு 1000 ரூபாய் வரும், 2000 ரூபாய் வந்து நின்று இல்ல 1500 ரூபாய் கூட வரட்டவங்க கரண்ட் பில் நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன 5 கேரண்டியும் நம்மளுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேஷன் காசு எல்லாருக்கும் வருதுங்க. பஸ்ஸுக்கு யார் யார் யூஸ் பண்ணுக்கிறீங்களோ தெரியலங்க, பட் எங்க போனாலும் பஸ்ஸும் நம்மளுக்கு ஃப்ரீ இருக்குது. அதே மாதிரி போங்க, கண்டிப்பா ஜென்ஸ் மட்டும் டிக்கெட் வாங்கிக்கின்னு லேடிஸ கூட்டிட்டு போலாம் தாராளமா. அதுதான், அதனால போகலாம். கர்நாடகா உள்ள எங்க போனாலும் லேடிஸ்க்கு ஃப்ரீ, ஜென்ஸ் மட்டும் டிக்கெட் வாங்கிக்கோங்க, வாங்கின லேடிஸ தாராளமா கூப்பிட்டு போகலாம். அதே போல இன்னும் ஒரு 4-5 கேரண்டிஸ் சென்ட்ரல்ல நம்மளுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தாக்கா இன்னும் 5 கேரண்டிஸ் கொடுத்துருக்காங்க லேடிஸ்க்கு. இதே மாதிரி குடும்ப தலைவிக்கு 1 lakh வரைக்கும் நம்மளுக்கு வருஷத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமும் சரி இல்லை. இப்போ வந்துன்னுக்கிற 2000மோ அந்த 5 பெனிஃபிட் ஸ்கீமோ நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும். இன்னும் 5 இயர்ஸ்க்குனா சென்ட்ரல்ல நம்ம கவர்மெண்ட் இருக்கணும். ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல்ல ஆப்போசிட் கவர்மெண்ட் வந்தா அவங்களது என்னங்கோ, நம்ம ஸ்கீம்ஸை கொடுத்து அதை வந்து கட் பண்ணோன்றது தான் அவங்க ஏமே. அதனால நம்ம வந்து மீண்டும் இதுல இன்னும் 5 இயர்ஸ்க்கு 2000ன்றது ஒரு சின்ன விஷயம் இல்லை. இப்போ என்னோட கணவரே நான் இன்னைக்கு கேட்டுட்டு வர மாசம் கேட்டா இல்ல முடியாது, என்கிட்ட இல்ல. இப்ப கேட்டா நான் எங்க திடீர்னு கேட்டா எங்க போகணும்னு வாங்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 2000 ரூபாய் யாரும் கேட்காம கொள்ளாம நம்மளுக்கு தான் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான். அது நம்ம அதை ப்ரொமோட் பண்ணோம், என்கரேஜ் பண்ணோம். இதை கண்டினியூ ஆகணும்னா தயவு செஞ்சு எல்லாரும் நம்பர் 1
காங்கிரஸ்க்கு ஓட் போடுங்க. அதே மாதிரி வந்து இது இல்லாம மேடம் வந்து ரோடு பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இதுவா இருந்துச்சு. இப்போ ரோடு எப்படி இருக்கு, ஆட்டோக்காரங்களுக்கு எல்லாமே அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஹாஸ்பிட்டல் வந்து இத்தினி காலத்துக்கு இவ்வளோ வயசு எல்லாருக்குமே ஆயிருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஹார்ட் ப்ராப்ளம்னு வரும்போது குப்பம் போகணும் இல்லை கோலார் போகணுமா இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லைங்க. நம்ம ஊர்லயே இது ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலுக்கு லிங்க் பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம ஸ்கேன் எடுத்தோம்னா இல்ல இசிஜி எடுத்தோம்னா நம்மளுக்கு ரிப்போர்ட் அங்கிருந்து வருது. நம்மளுக்கு 10 மினிட்ஸ்ல அங்கிருந்து ரிப்போர்ட் வந்து எமர்ஜென்சி நம்மளுக்கு இன்ஜெக்ஷன், ஒரு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா அந்த இன்ஜெக்ஷன் போடணும், நம்ம கோலார் போகணும். அதுக்குள்ளேயே பாதி வழியில நிறைய பேருக்கு உயிரே போயிடும். அந்த மாதிரிதான் ப்ரொசீஜர் இவ்வளவு நாளா நம்ம போயின்னு இருந்தோம். இப்போ அந்த நடக்க கூடாதுன்றதுக்காக எம்எல்ஏ மேடம் ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு ஹார்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒரு தனி பிளாக் கட்டி அதை ஓபன் பண்ணி இப்போ நம்மளுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒன்னானா 12,000 18,000 ஆகுதுங்க நியர்லி அந்த இன்ஜெக்ஷன். வெளியே போனா இல்லாதப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி உயிர் போகக்கூடாது அனாவசியமான்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு திறந்து வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதே போல இண்டஸ்ட்ரியல் எலெக்ஷன் முன்னாடி சொன்னாங்க அவங்க கேன்வஸ் பண்ணும்போது, இதுக்கு முன்னாடி 5 years பிஃபோர் கூட மேடம் வந்து நம்ம ஊர்ல லேண்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி எடுத்தாங்க. ஆனா ஸ்டேட்ல வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லாததுனால அதை வந்து பெரிய விஷயமா நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கல. அப்போ ஸ்டேட்ல ஆப்போசிட் கவர்மெண்ட் இருந்ததுனால, இப்போ நம்ம ஸ்டேட்லயே காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்ததுனால அதை 10 மாசத்துல அந்த லேண்டை வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஒதுக்கி வச்சு 23 crores வந்து 23 crores வந்து அதை இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம செஷன்ல வந்து பேசி இந்த வாட்டி நம்ம பட்ஜெட்ல ஒதுக்கி வச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 6 monthsல அந்த ப்ரொசீஜரும் ஸ்டார்ட் ஆகி இண்டஸ்ட்ரீஸ் கட்ட ஆரம்பிப்பாங்க. அதுல பெயிண்டர்ல இருந்து கூலிக்காரங்கள்ல இருந்து இப்போ மேஸ்திரிங்களுக்கும் கட்ட ஆரம்பிச்சா, பெயிண்டர்ல இருந்து கொளுத்து வேலை செய்யறவங்கல இருந்து அது முடிஞ்ச பிறகு எஜுகேட்டட் டெய்லி வேஜஸ்க்கோ வேலை இருக்குது. அதே மாதிரி அது ஓபன் பண்ணிட்டா எஜுகேட்டட் கிராஜுவேட்ஸ்க்கோ வேலை இருக்கு. இப்போ காலையில நம்ம இப்போ சம்மர் ஓகே, வின்டர் சீசன் வந்தாக்கா 4 மணிக்கு ஏஞ்சி டிராவல் பண்ணோம், திரும்பி நைட் 9 மணிக்கு வந்து சொர்ணால வந்து சேரணும். காலையில ஏஞ்சி போகும்போது திரும்பி பசங்க, நம்ம வீட்டுல இருக்கிற பசங்க குழந்தைங்க வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே அப்பா வீட்டுக்கு வரதுக்குள்ளே தூங்கிடுவாங்க. அப்பா முகத்தையே பார்க்க முடியாது டிராவல் பண்ற போது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அதே நம்ம பொட்ட பசங்க கூட இப்போ யாருமே படிக்க வைக்காம இல்லை. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்ம பசங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தே கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது எஜுகேஷன் முடிச்சுட்டாலும் ஒரு டிகிரி வாங்கிட்டாலும் இங்க வேலை இல்லை, இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, ஃபேக்டரிஸ் இல்லை, கம்பெனிஸ் இல்லைன்றதுனால பெங்களூர் டிராவல் பண்ணும். பெங்களூர் டிராவல் பண்ணும்போது அங்க ஒரு பிஜி எடுத்தா கூட ஒரு 8,000 போயிடுது. அதே மாதிரி இல்ல டிராவல் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு நைட் ஷிஃப்ட் கூட இருக்கு. ஐடி கம்பெனிஸ்ல டிராவல் பண்ண டைம் இருக்கிறது இல்ல. அதனால நம்ம பசங்களை படிக்க வச்சுட்டு கூட நம்ம வீட்லயே வச்சுக்கிற மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நம்ம மேடம் வந்து இப்போ இன்னும் ஒரு 3 monthsல ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இங்கே நம்ம பசங்க வேலைக்கு போகலாம், படிச்சுட்டு வீட்டுல இல்லாம பெம்மல் பக்கத்துல இங்கே டிராவல் பண்ணிட்டு இப்படியே வரலாம். கோவிட் டைம்ல கூட இந்த டிராவலிங் ப்ராப்ளம்னால எவ்வளவு பேருக்கு வேலை போயிடுச்சு. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நம்ம ஊர்ல வேலை இருந்துச்சுன்னா, கம்பெனிஸ் இருந்தா நம்ம பசங்க இங்கே வேலைக்கு போயிட்டு இங்கே நம்ம டைமோட வீட்டை வந்து சேருவாங்க. அதனால தயவு செஞ்சு இத்தனை வருஷம் இல்லாத மாற்றம் கேஜிஎஃப்ல இப்ப ஆயிருக்குன்னா அது நம்ம எம்எல்ஏ மேடம்னாலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்னால மட்டும்தான். தயவு செஞ்சு நம்பர் 1 காங்கிரஸ்க்கு ஓட் பண்ணுங்க. 1000 ரூபாய் வந்து ரேஷன் 4000 ரூபாய் மாசம் தான் வருது ரேஷன் கார்டு. அந்த மாதிரி எந்த கவர்மெண்ட் செஞ்சிச்சு? அதுக்காக நான் சொல்ல வருது, பார்த்து ஓட்டு போடுங்க. இதுக்கப்புறமா அது நம்ம யாரையும் மென்ஷன் பண்ணாத, பர்டிகுலர் பேர் எல்லாம் மென்ஷன் பண்ணல. நம்ம மாசம் 4000 உங்க வீடு தேடி வருது, நன்றி விசுவாசத்தோடு நடந்துங்க, அவ்வளவுதான். அதே போல நம்மளுக்கு வந்து வார்டு கவுன்சிலர் சரி, தண்ணி வசதியும் சரி, ரோடு வசதியும் சரி, கரண்ட், இந்த லைட்டிங் எல்லாமே கிளீனிங் எல்லாமே நல்லா பண்ணாருப்பல. மாரியம்மா கோயிலுக்கும் காங்கிரஸ் ரோட் போட்டிக்கிறாரு. இதுதான் இந்த திருவிழாவோட முடிஞ்சிட போகுது. அதுக்கப்புறம் கட்டுறதுக்கும் அவர் மூலியமா நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். 1 லட்சம் 2 லட்சம் 45 லட்சம் ரூபாய்க்கு அசூரன்ஸ் கொடுத்துருக்காரு நம்ம நந்தாவர். அந்த மாதிரி பண்ற ஆளுங்களை, உழைக்கிறவங்கள தேர்ந்தெடுங்க. இப்போ ஒழிச்சு அவங்க சாலியமாவும் எடுத்துக்கிறோம், எம்எல்ஏவும் எடுத்தாச்சு. இப்போ எம்பிக்கு நீங்க ஒரு சான்ஸ் கொடுங்க. அவங்க மூலியமா வந்துக்கிறாங்க, நல்லவங்க வந்துக்கிறாங்க. அவங்க மூலியமா அவங்களை நம்பி நீங்க ஓட்டு போட்டாக்கா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ரைட் ரைட் குட். காங்கிரஸ் போறது